வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. மழை காலத்தில் சாப்பிட வேண்டிய உணவுகள். மழைக்காலம் வரும்போதே கூடவே ஏகப்பட்ட வியாதிகளும் வந்துடும். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்ட முன்னோர்கள் வானம் கருத்து மண் வாசம் வந்தாலே இரவு சாப்பாட்டுக்கு தூதுவளை போட்டு மிளகு ரசம் வச்சிடுமான்னு வீட்டுல சொல்லி நிறையவே கேட்டிருக்கோம். 90s கிட்ஸுக்கு தங்களோட வாழ்நாள்ல சில நிகழ்வுகளை மறக்கவே முடியாதுங்க. மணி ஆயிடுச்சு, வாங்க தாத்தா சாப்பிடலான்னு கூப்பிடும் போதே வானத்துல ஒரு பார்வையும் தன்னோட நிழல் நிலத்துல எப்படி விழுதுன்னு பார்த்துட்டு, அட என்ன அவசரம், மணி 1:30 தானே ஆகுதுன்னு கடிகாரத்தை கூட பார்க்காம கரெக்டா சொன்ன நினைவுகள் எல்லாமே அழகுதாங்க. இப்பெல்லாம் நம்ம நடுராத்திரிலையும் கண்ட ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வயிற்ற வளர்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம முன்னோர்கள் சொன்ன உணவு பசிய போக்குனது மட்டும் இல்லாம நோயவும் போக்கிருக்குது. வெயில் காலத்துல வறண்டு இருக்கக்கூடிய நிலத்துல பொதிஞ்சிருக்கக்கூடிய நுண்கிருமிகள்லாம் மழை தண்ணி பட்டதும் துளி தெளிந்து குடிக்கிற தண்ணி காத்து உணவுல எல்லாம் கலந்து ஜுரம், காமாலை, டைபாய்டு, வயிற்று கழிச்சல் போன்ற நோய்களுக்கு காரணமாயிடும். குறிப்பா ஸ்கூலுக்கு போற பசங்களை வெந்நீர்ல குளிக்க வச்சு காலையில 1 ஸ்பூன் தேன் கொடுக்கறது ரொம்ப நல்லது. மழை காலத்துல சீக்கிரமா செரிக்கக்கூடியதான புளிப்பு, இனிப்பு, உப்பு போன்ற சுவைகள் அதிகமான உணவுகளை சாப்பிடலாம். பொதுவா மழை காலத்துல மிளகா சேர்க்க வேண்டிய சமயத்துல அதுக்கு பதிலா மிளகு சேர்க்கறது நல்லது. மிளகு நம்ம உடலுக்குள்ள செல்லக்கூடிய நுண்கிருமிகளை எதிர்த்து போராட வேண்டிய செல் மெடிகேட்டட் இம்யூனிட்டியை தூண்டக்கூடியது. ஆஸ்மா, மூக்கடைப்பு, தும்மல், அலர்ஜி, ஆன்டிகேரியா என்ற கானாக்கடின்னு மழை காலத்துல வரக்கூடிய எல்லா நோய்க்கும் தடுப்பு மருந்தா இருக்குது. மழை காலத்துல நீர் காய்கறிகளை அதிகமா சேர்த்துக்க கூடாது. மஞ்சள், பூசணிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இது எல்லாத்தையும் தவிர்க்கலாம். கோதுமை, வெல்லம், பனிவெல்லம் சேர்த்த பணியாரம்லாம் மழை காலத்துக்கு ஏற்ற உணவு. அதே மாதிரி மாமிச உணவு, திணை, ராகி போன்ற சிறுதானியங்கள், பழைய புழுங்கல் அரிசி உணவு இதெல்லாமே மதிய உணவுக்கு ரொம்ப நல்லது. லோ கிளைசமிக் தன்மை உள்ள இந்த தானியங்கள் மழை காலத்துல நீடித்த ஆற்றலை தரும். தயிர் சேர்க்காம நீர்மோர் சேர்த்துக்கலாம். பால் டீக்கு பதிலா கரிசாலை டீ, துளசி டீ, பனங்கற்கண்டு போட்ட பானம்னு சூடா குடிக்கிறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.